بسم الله الرحمن الرحيم والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷானு தஆலாவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இந்த ஜும்மாவிலே ஒன்று கூடி இருக்கிறோம். இஸ்லாத்தினுடைய அடிப்படை அம்சங்களில் ஒன்று பொறுமை. இந்த பொறுமை என்பது சாதாரணமாக எல்லோரும் இதனுடைய சிறப்பை ஒற்ற வரியிலே சொல்லிவிட்டு சென்று விடுவார்கள். ஆனால் நம்முடைய மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கம், இதனை அந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களுக்கு எந்த அளவுக்கு வலியுறுத்துகிறது, இதனுடைய ஒவ்வொரு அம்சத்தையும் சொல்லி இதையெல்லாம் நீங்கள் கடைபிடித்து ஒழுக வேண்டும், யார் பொறுமையை மேற்கொண்டு சகிப்புத்தன்மையோடு நடந்து கொள்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையான மூமின்கள், அவர்கள்தான் அல்லாஹ் உடைய நேசத்துக்கு உரியவர்கள் என்றெல்லாம் எடுத்து சொல்கிறார். அதனால் இது ஒரு சாதாரண விஷயமாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே எடுத்து கூறுகிறான், وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِنَ الْأَمْوَالِ وَالْأَنْفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ. நாம் உங்களை ஓரளவு அச்சத்தாலும் பசி பட்டினியாலும் பொருளாதாரத்திலும் விளைச்சலிலும் உயிர்களிலும் சேதத்தை ஏற்படுத்தியும் நாம் சோதிப்போம். நபியே, இந்த சோதனைகளில் பொறுமையோடு இருப்பவர்களுக்கு நற்செய்தி கூறுவீராக என்று தன்னுடைய திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் எடுத்துரைக்கிறான். சூரத்துல் பக்ரா 155வது வசனத்திலே இதனை நாம் பார்க்கலாம். கண்டிப்பாக நாம் உங்களை சோதிப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறான். சோதனை என்பது வரத்தான் செய்யும், மனிதனுடைய வாழ்க்கையில் அது நடக்கத்தான் செய்யும். நாம் இதையெல்லாம் கொண்டு சோதிப்போம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், அல்லாஹ் ஒரு அடியானுக்கு நன்மையை நாடிவிட்டால் துன்பங்களை கொண்டு விரைந்து அவனை சோதித்து விடுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு அடியானுக்கு
அல்லாஹ் நன்மையை நாடிவிட்டால் உடனே அவனுக்கு சோதனை அல்லாஹ் கொடுத்து விடுவான். இந்த உலகத்தில் ஒரு அடியானுக்கு அல்லாஹ் தீமையை நாடிவிட்டாலோ அவன் செய்கின்ற குற்றங்களுக்கு அவனை உடனடியாக தண்டிப்பதை தடுத்து விடுகிறான், நிறுத்தி வைத்து விடுகிறான். எதற்கு? நாளை மறுமையிலே அதற்கான தண்டனையை நிறைவாக அவனுக்கு வழங்குவதற்காக, சரியான முறையிலே அவனுக்கு கொடுப்பதற்காக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். திருமிதியிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸினுடைய அடுத்த தொடரிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், எந்த அளவுக்கு சோதனை மிக பெரியதாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அதனுடைய கூலியும் மிக பெரியதாக இருக்கும். அல்லாஹ் ஒரு சமுதாயத்தை விரும்புகிறான் என்று சொன்னால் அவர்களை சோதிப்பான். யார் அந்த சோதனையை பொறுத்து கொள்கிறாரோ அவருக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும். யார் அந்த சோதனையை அதிருப்தி கொள்கிறாரோ அவருக்கு அல்லாஹ்வுடைய அதிருப்தி கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். திருமதியிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு வசனம், 2 ஹதீஸுகள் நான் உங்களிலே முன்வைத்திருக்கிறேன். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. முதலாவதாக, சோதனை என்பது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல மனிதனுடைய வாழ்க்கையிலே தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. அல்லாஹ் மூமின்களை கண்டிப்பாக சோதித்தே தீருவான். அந்த வசனம் அப்படித்தான் நமக்கு சொல்லி காட்டுகிறது. வல நபுலுவன்னக்கும், நிச்சயமாக நாம் உங்களை சோதிப்போம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சோதனை என்பது அது கண்டிப்பாக வந்தே தீரும். அல்லாஹ் கண்டிப்பாக சோதித்தே தீருவான். எந்த வகையிலெல்லாம் சோதிப்பான்? அந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அச்சம், பயம், பயத்தை கொடுத்து சோதிப்பான். அஞ்சி அஞ்சி வாழ வேண்டிய நிலைமை ஏற்படும். மனிதர்களுடைய அடக்குமுறைகளுக்கு பயப்படுவார்கள் அல்லது வேறு விஷயங்களுக்கு பயப்படுவார்கள். பயந்து பயந்து வாழ வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அது ஒரு வகையில் சோதனை. பசி பட்டினியை கொடுத்து சோதிப்பான். நண்பர்கள், நெருங்கிய உறவினர்கள், இவர்களுடைய உயிர்களை எடுத்து அல்லாஹ் சோதிப்பான். பொருளாதாரத்திலும் விளைச்சலிலும் நஷ்டத்தை ஏற்படுத்தி அல்லாஹ் சோதிப்பான். தோப்பு துறவு வச்சிருப்பார், மிகப்பெரிய நஷ்டத்தை கொடுத்துருவான் அல்லாஹ். பொருளாதாரத்தில், அவருடைய தொழிலில், அவருடைய வருமானத்தில் பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்திடுவான். அப்படியும் அல்லாஹ் சோதிப்பான் என்று அல்லாஹ் அந்த சோதனையுடைய வகைகளை அந்த வசனத்திலே அல்லாஹ் எடுத்து சொல்கிறான். இரண்டாவதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்று சொன்னால், ஒரு அடியானுக்கு அல்லாஹ் நன்மையை நாடுகிறான் என்று சொன்னால் அவனை சோதிக்கிறான், சோதிப்பான். அதை நாம் புரிஞ்சுக்கிடணும். சோதனை வருகிறது என்று சொன்னால் ஏதோ ஒரு நன்மையை அல்லாஹ் நமக்கு நாடி இருக்கிறான் என்று முஸ்லிம்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு நன்மைக்காக அல்லாஹ் நம்மை சோதிக்கிறான். ஆனால் அதனுடைய தாத்பரியம் நமக்கு தெரியாது, அதனுடைய ரகசியம் நமக்கு தெரியாது. வெளிப்படையாக பார்க்கும்போது என்ன இது கொடுமை என்று நமக்கு புரிய வரும், என்ன அக்கிரமம் என்று நமக்கு தெரிய வரும். ஆனால் ஒரு முஸ்லிம் அப்படி நடந்து கொள்ள முடியாது. அல்லாஹ் ஒருவனை சோதிக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் அவனுக்கு நன்மையை நாடுகிறான் என்று பொருள். இதை நாம் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் அல்லாஹ் அதற்கு என்ன செய்கிறான்? ஒரு நன்மையை நாடுகிறான் என்று சொன்னால் இந்த உலகத்திலே சோதனையை விரைந்து கொடுக்கின்றான். அதை தாமதப்படுத்துவதில்லை. சோதனை அவனுக்கு உடனடியாக வந்துவிடும். அல்லாஹ் நமக்கு நன்மையை நாடி இருக்கிறான் என்று மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும். காலதாமதமின்றி அல்லாஹ் சோதனையை இறக்கி விடுவான். ஒரு மனிதனுக்கு தீமையை நாடுகிறான் என்று சொன்னால் அவன் செய்யக்கூடிய பாவங்களுக்கெல்லாம் அவன் கண்டுக்காம விடுறான்னு அர்த்தம். அவனுடைய பாவங்களை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் விட்டு வைக்கிறான். போ, நீ எதுவரைக்கும் போகிறாய் என்று பார்ப்போம்.
நீ இன்னும் என்னென்ன செய்ய போகிறாய் என்றெல்லாம் பார்ப்போம் என்று அல்லாஹ் அவனை தண்டிப்பதை நிறுத்தி வைக்கிறான். எதற்கு? மறுமை ஒன்று இருக்கிறது. எப்போது மறுமைங்கிறது? எப்போது? அது லட்சக்கணக்கான மாசத்துக்கு பிறகு வருமே, கோடிக்கணக்கான வருடங்களுக்கு பிறகு வருமே. அந்த மறுமைக்கா? ஒரு மனிதன் இறந்து விடுகிறான் என்று சொன்னால் மறுமையினுடைய முதற் கட்டத்திலே அவன் நுழைந்து விடுகிறான். அப்போ அவனை பார்த்துக்கிடுவான். அப்போது அவனுக்கு அதற்குரிய தண்டனையை முழுமையாக வழங்குவதற்காக அவன் தாமதிக்கிறான். இது அல்லாஹ் ஒருவனுக்கு தீமையை நாடுகிறான் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது இரண்டாவது விஷயம். மூன்றாவது என்ன என்று சொன்னால், சோதனையில் அல்லாஹ்வுடைய நேசம் இருக்கிறது. அந்த ஹதீஸ் அப்படித்தான் சொல்லுகிறது. ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் சோதிக்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ் விரும்புகிறான் என்று சொன்னால் அவர்களை சோதிப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. சோதனையில் அல்லாஹ்வுடைய நேசம் இருக்கிறது. இது மூன்றாவது. நாலாவது என்ன? சோதனையின் போது ஒரு முஸ்லிம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அதை இந்த செய்தி, இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துகிறது. அல்லாஹ் ஒரு மனிதனை சோதிக்கிறான் என்று வரும்போது அவன் அந்த சோதனையை திருப்தி கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நாட்டம். நமக்கு இது போன்ற துன்பங்கள், நெருக்கடிகள், கஷ்டங்கள், சோதனைகள் வருகிறது, நாம் பொருந்திக் கொள்வோம். இது அல்லாஹ்வுடைய நாட்டம். அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் இது நமக்கு நடக்காது. அவனிடத்திலே நாம் கேட்போம். இதற்கான தீர்வை அவனிடத்திலே, தந்தவனிடத்திலேயே நாம் தேடுவோம் என்று அதனை ஒரு மனிதன் பொருந்திக் கொள்ள வேண்டும். இந்த ஹதீஸ் சொல்கிறது. அப்படி அவன் பொருந்திக் கொள்ளும் போது அதற்கு பிரதிபலன் என்ன? அல்லாஹ்வுடைய பொருத்தமும் அவனுக்கு கிடைக்கிறது. சார், இவ்வளவு பெரிய நெருக்கடிகளை நாம் அவனுக்கு கொடுத்திருக்கிறோம், இவ்வளவு பெரிய துன்பங்களை அவனுக்கு நாம் தந்திருக்கிறோம். வயநாடுல இன்னைக்கு நாம் பார்க்குறோம் எவ்வளவு பெரிய சோதனை அங்கே ஏற்பட்டிருக்கிறது. எத்தனை மக்கள் அப்படியே புதஞ்சு போய் கிடக்கிறாங்க. இன்னும் அவர்களை தோண்டி எடுத்த பாடில்லை. மீட்பு பணி தாமதமாகிக் கொண்டிருக்கிறது. மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. மண்ணுக்குள்ளே அவர்கள் சென்று விட்டார்கள். அவர்களுடைய சடலத்தை தான் எடுக்க முடியும், அல்லாஹ் நாடினாலே தவிர என்ற நிலை நீங்கள் படித்திருப்பீர்கள், கேட்டிருப்பீர்கள். வயநாட்டிலே மிகப்பெரிய ஒரு சோகம் நடந்திருக்கிறது. அங்குள்ள மனித சமுதாயத்திற்கு அதிகமான ஒரு முஸ்லிம்கள். இங்கு நாம் மதத்தை பார்க்க வேண்டாம், மனிதநேயத்தை பார்க்க வேண்டும். உயிர்கள் அங்கே சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் அவர்களை சோதிக்கிறான். அந்த சோதனையை அவர்கள் மனமாற என்ன செய்யணும்? பொருந்திக் கொள்ளணும். அல்லாஹ்வுடைய பொருத்தம் அவர்களுக்கு கிடைக்கும். எவ்வளவு சோதனையை கொடுத்தோம். திடீரென்று அவர்கள் எங்கே போவான்? அப்படியே நம்ம என்ன செஞ்சிட்டோம்? பூமியில் அவர்களை அமிழ்த்தி விட்டோமே. என்ன செய்வார்கள் அவர்கள்? இன்னும் கொஞ்ச காலத்துக்கு அவர்களை நாம் விட்டு வைத்திருந்தால் ஏதாவது அவர்கள் செய்திருப்பார்கள் இல்லையா என்று அல்லாஹ் எண்ணுவான். அவன் மிகப்பெரியவன். அவர்களை பற்றி அவன் நன்கு அறிந்தவன். அது வேற விஷயம். இருந்த போதிலும் அந்த சோதனையில் யாரெல்லாம் தப்பித்து பிழைத்தார்களோ அவர்கள் படக்கூடிய கஷ்டங்கள், அவர்கள் படக்கூடிய இன்னல்கள் அதெல்லாம் சொல்லி மாளாது. நிர்கதியாக நிற்கக்கூடியவர்கள் அந்த சோதனையை அவர்கள் பொறுத்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய பொருத்தம் அவர்களுக்கு கிடைக்கிறது. ஆனால் இதற்கு நேர்மாறாக அதிலே அவர்கள் அதிருப்தி கொண்டால், இப்படி அல்லாஹ் நம்மளை சோதிச்சிட்டானே, இந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டானே, இவனெல்லாம் அல்லாவா, இவனெல்லாம் கடவுளா என்கின்ற ரீதியில் ஒரு மனிதன் சிந்திக்க தலைப்பட்டு விடுவானே என்று சொன்னால் சோதனையை அவன் அதிருப்தி கொள்கிறான் என்ற அர்த்தம். அல்லாஹ்வுடைய அதிருப்தி அவனுக்கும் கிடைக்கும்.
கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இறைவன் அதிருப்தி அடைந்து விட்டால் என்ன நடக்கும்? அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அல்லாஹ் நம் அனைவரையும் பொருந்தி கொள்ள வேண்டும். அல்லாஹ் அவனுடைய கோபத்தை விட்டும் நம்மை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் அதிருப்தி கொண்டால் என்னவாகும்? நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மூமின் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், சரியான மூமின் எப்படி இருப்பான் என்பதை சொல்லி காட்டுகிறார்கள். அஜபன் லி அம்ரில் மூமின், ஒரு மூமினுடைய விவகாரம் என்ன ஆச்சரியமாக இருக்கிறது. இன்ன அம்ரஹு குல்லஹு ஹைருன், அவனுடைய விவகாரங்கள் எல்லாமே நன்மையாக இருக்கிறது. ஒரு மூமினுடைய விவகாரம் எல்லாமே நன்மைங்கிறாங்க, தீமைக்கு அங்கே இடமே இல்லைங்கிறாங்க. ஒரு மூமினுடைய விவகாரமாக இருந்துன்னு சொன்னால் அதில் நன்மை இருக்கும், தீமை இருக்கணுமா இல்லையா? ஆனால் இங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை ஆச்சரியத்தோடு சொல்லுகிறார்கள். இது ஆச்சரியமான விஷயம். ஒரு மூமினுடைய விவகாரம் எல்லாமே நன்மையாக இருக்கிறது, ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொல்லி காட்டுகிறார்கள். எப்படி? இன்ன அசாபத்துஹு சர்ராவு ஷக்கர, அவனுக்கு ஏதேனும் ஒரு இன்பம் கிடைத்து விட்டால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறான். எனக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது, எங்கள் வீட்டில் ஒரு சந்தோஷம் ஏற்பட்டிருக்கிறது, எனக்கு ஒரு நல்ல நிலை ஏற்பட்டிருக்கிறது, நான் நினைத்தது நடந்திருக்கிறது, என்னுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகியிருக்கிறது, ஏதோ ஒன்று ஒரு சந்தோஷம் அவனுக்கு கிடைத்து விட்டால் அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, அவனை நாம் துதிப்போம், அவனுக்கு நாம் கட்டுப்பட்டு நடப்போம் என்று அவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறான். ஃபகான ஹைரன் லஹு, அது அவனுக்கு நன்மையாக முடிகிறது. ஒயின் அசாபத்துஹு லர்ரா, அவனுக்கு ஏதேனும் துன்பம் ஏற்பட்டால், வாழ்க்கையில் நன்மை அல்லது தீமை, மகிழ்ச்சி அல்லது வருத்தம், இந்த ரெண்டு தானே இருக்கும் வாழ்க்கையில். அவனுக்கு ஏதேனும் ஒரு தீங்கு ஏற்பட்டால் சபர, அவன் பொறுத்து கொள்கிறான். இது அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தியது, அல்லாஹ் அவனுடைய ஏற்பாட்டில் இருக்கிறது. இது நமக்கு வர வேண்டிய ஒன்று, இதை நாம் தடுத்து நிறுத்த முடியாது, இதை நாம் எதிர்கொண்டு ஆக வேண்டும், நமக்கு சேர வேண்டிய நம்முடைய பங்கு என்று அவன் அதனை கருதி அவன் பொறுத்து கொள்கிறான். ஃபகான ஹைரன் லஹு, அதுவும் அவனுக்கு நன்மையாக முடிகிறது. பின்ன வேறு என்ன? ஒரு மூமினுடைய விவகாரத்தில் ஒன்று மகிழ்ச்சி இருக்கணும் அல்லது வருத்தம் இருக்கணும், அப்படித்தானே? அப்போ எல்லா நேரத்திலையும் அது அவனுக்கு நன்மையாக மாறுகிறது என்று சொன்னால் இது ஆச்சரியமான விஷயம்தானே என்று சொல்லிவிட்டு வலைஸ தாலிக லி அஹதின் இல்லா லில் மூமின், இது மூமினை தவிர வேறு எவருக்கும் ஏற்படுவது கிடையாது. இந்த நிலை ஒரு மூமினுக்கு தான், மூமின் அல்லாதவர்களுக்கு இந்த நிலையே கிடையாது. அவர்களுடைய விவகாரம் அது நன்மையாக இருக்கலாம், தீமையாக இருக்கலாம், ஆனால் மூமின்களுடைய விவகாரம் நன்மை மட்டும்தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி முடிக்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிமில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த பொறுமை சோதனையின் போது ஒரு முஸ்லிம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? அவன் அதனை பொறுத்து கொள்ள வேண்டும், அதனை திருப்தி கொள்ள வேண்டும். அதனால் அல்லாஹ் அவனுடைய திருப்தி அவனுக்கு கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியிலிருந்து நமக்கு உணர்த்துகிறார்கள். இந்த சோதனை எல்லாம் எதற்காக? ஏன் வாழ்க்கையிலே அல்லாஹ் இவ்வளவு சோதனைகளை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான் என்று சொன்னால், அல்லாஹ் மனிதர்களை சோதித்து பார்க்கிறான். அவர்களுக்கு ஒரு பரீட்சை நடத்தி யார் இது போன்ற நேரங்களிலே பொறுமையாளர்களாக இருக்கிறார், யார் இதனை அலட்சியப்படுத்தி இதிலே அதிருப்தி கொள்கிறார், நமக்கு கட்டுப்படுபவர் யார், நம்மை பொருந்திக் கொள்பவர் யார், நம்மை நிராகரிப்பவர் யார் என்பதை சோதித்து பார்ப்பதற்காகத்தான் அல்லாஹ் சோதனைகளை கொடுக்கிறான்.
அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அம ஹசிப்தும் அன் ததுகுலல் ஜன்னா வலம்மா யஅலம் அல்லாஹுல்லதீன ஜாஹது மின்கும் வ யஅலம் அஸ்ஸாபிரீன். நீங்கள் என்ன அப்படியே சொர்க்கத்துக்கு போய்விடலாம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா? அல்லாஹ் உங்களில் யார் தியாகம் செய்யக்கூடியவர்கள், யார் பொறுமையாளர்கள் என்று சோதித்து பார்க்காமல் நீங்கள் சொர்க்கம் சென்று விடலாம் என்று எண்ணிக்கொண்டீர்களா? அல்லாஹ் கேட்கிறான். சூரத் ஆல் இம்ரான் 3வது அத்தியாயத்தில் இதனை நாம் பார்க்கலாம். நீங்கள் சாதாரணமாக இலகுவாக இந்த பயிற்சிக்கு உட்படுத்தாமல் யாருமே சொர்க்கம் செல்ல முடியாது. இந்த பயிற்சி, இந்த டெஸ்ட் உங்களுக்கு வைக்கப்பட்டு இதிலே தேறிய பிறகுதான் நீங்கள் சொர்க்கம் செல்ல முடியும். அதனால் மனித வாழ்க்கையிலே சோதனை என்பது வரும். அந்த சோதனையிலே நாம் ஜெயிக்க வேண்டும், அதனை திருப்தி கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதற்காக, அவனுடைய சொர்க்கம் என்ற மகத்தான அந்த பரிசை பெறுவதற்காக இது 1வது. 2வது என்ன என்று சொன்னால், சோதனை எதற்காக என்று சொன்னால், அல்லாஹ் மனிதர்களுடைய பாவங்களை அழிக்க நினைக்கிறான். அல்லாஹ் அவர்கள் குற்றவாளிகளாக மறுமைக்கு வர வேண்டும் என்பது அல்லாஹ்வுக்கு விருப்பம் கிடையாது. மறுமைக்கு அவர்கள் குற்றவாளியாக வர வேண்டும், மறுமையில் அவன் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த நரகத்திற்கு அவர்கள் சொந்தக்காரர்களாக இருக்க வேண்டும். இல்லை நரகத்துக்கு ஆள் இல்லாமல் போயிருமே என்பது அல்லாஹ்வுடைய விருப்பம் கிடையாது. மனிதர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், மன்னிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும். இதுதான் அல்லாஹ்வுடைய விருப்பம். ஏன்? அவன் கருணையாளன், அவன் ரஹ்மான், அடியார்கள் மீது பரிவு கொண்டவன். அவர்கள் அவனை சந்திக்க மனிதர்கள் வரும்போது அவர்கள் குற்றமற்றவர்களாக சந்திக்க வேண்டும். இதற்காகத்தான் அல்லாஹ் சோதனையை கொடுக்கின்றான். அந்த சோதனையின் மூலமாக அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்தருள்கிறான். போ, நீ வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட, உன்னை கடுமையாக சோதிச்சிட்ட, ஆனால் நீ அதனை பொருந்தி கொண்டாய், என்னிடத்தில் அதற்கான பிரதிபலனை நீ எதிர்பார்த்தாய், உன்னை உலுக்கி எடுத்தேன், நீ அதிலே உறுதியாக இருந்தாய், மன்னித்து விடுகிறேன். உன்னுடைய அனைத்து குற்றங்களையும் அனைத்து பாவங்களையும் நான் மன்னித்து விடுகிறேன் என்று அல்லாஹ் அவனுக்கு மிகப்பெரிய ஒரு மன்னிப்பை வழங்கி அவனை சொர்க்கத்துக்கு கொண்டு போக வேண்டும். இதுதான் அல்லாஹ்வுடைய விருப்பம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், ஒரு மூமினான ஆணுக்கோ பெண்ணுக்கோ சோதனை வந்து கொண்டே இருக்கும். எதிலெல்லாம்? அவனுடைய உயிரிலேயும், அவனுடைய பிள்ளைகளிலேயும், அவனுடைய செல்வத்திலேயும் சோதனை வந்துக்கிட்டே இருக்கும். பிள்ளைகளை வைத்து அல்லாஹ் சோதிக்கிறான். எத்தனையோ குடும்பங்களில் நடக்குது, பிள்ளைகளால் மிகப்பெரிய சோதனை. பெற்றோர்கள் தலையில் வைத்து உட்கார்ந்துடுறாங்க, தலையில் கை வைத்து உட்கார்ந்துடுறாங்க. இவர்களை நாம் பெற்றுவிட்டு என்ன கஷ்டப்படுகிறோம், இவர்கள் நம்மை நடுத்தருவுக்கு கொண்டு வந்து விட்டார்கள், நம்மை அலட்சியப்படுத்தி விட்டார்கள், இனி எப்படி நாம் காலந்தள்ள போகிறோம் என்கின்ற நிலை பல்வேறு பெற்றோர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற பிள்ளைகளால் மிகப்பெரிய சோதனை வரும். செல்வத்திலே அல்லாஹ் சோதிப்பான். நல்ல வியாபாரம் போய்கிட்டு இருக்கும், அல்லாஹ் என்ன செய்வான்? அதில் பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்துவோம். நல்ல வருமானம் வந்துக்கிட்டு இருக்கும், அல்லாஹ் என்ன செய்வான்? அதில் ஒரு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்திடுவான். பார்க்குறோமா இல்லையா? பெரிய பெரிய சோதனை இது செல்வத்தில். இப்படி உயிரில், பிள்ளைகளில், செல்வத்தில் மூமினான ஆணுக்கும் பெண்ணுக்கும் சோதனை வந்து கொண்டே இருக்கும். ஹத்தா எல் கல்லாக வமா அலைஹி ஹத்தியா. இறுதியில் அவர் மீது எந்த குற்றமும் இல்லாத நிலையில் அவர்கள் அல்லாஹ்வை சந்திப்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவர்கள் மீது எந்த குற்றமும் இருக்கக்கூடாது, இல்லாத நிலையில் அவர்கள் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும். அதுவரை
அல்லாஹ் அவர்களை சோதித்து கொண்டே இருப்பான். அதன் மூலம் அவர்களை பாவங்களை அழித்து கொண்டே இருப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். திருமிதியில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிமார்கள், சில நபிமார்களுடைய வரலாறை அல்லாஹ் திருக்குரானிலே சொல்லி காட்டியிருக்கிறான். எதற்கு சொல்கிறான்? அவர்களுடைய வாழ்க்கையில் நாம் பாடம் பெற வேண்டும், படிப்பினை பெற வேண்டும். அவர்களும் மனிதர்கள் தான். மிகப்பெரிய ஒரு பொறுப்பை அவர்கள் தலையில் சுமந்து கொண்டு, தூதுத்துவம் என்ற பொறுப்பை சுமந்து கொண்டு மக்களுக்கு மத்தியிலே அவர்கள் வாழ்கிறார்கள். நம்மை போல் அல்ல. இருந்த போதிலும் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த சோதனைகளை எப்படி அவர்கள் சகித்து கொள்கிறார்கள்? நீங்கள் அதையெல்லாம் படித்து உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சோதனைகளை நீங்களும் சகித்து கொள்ள பழக வேண்டும். அதனை திருப்தி கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே நபிமார்களுடைய வரலாறுகளை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கடுமையான சோதனையை அல்லாஹ் கொடுத்தான். கடுமையான நோய் அவர்களுக்கு ஏற்பட்டது. சில தவறான விளக்கங்கள் எல்லாம் அந்த வசனத்திற்கு எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய உடம்பில் எல்லாம் புழு ஏற்பட்டு போச்சு, கடுமையான நோய், உடலெல்லாம் புழு என்கிற அளவுக்கெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இதெல்லாம் அந்த சோதனையின் விளக்கமாக சிலர் எழுதி வைத்தது. இதற்கு ஆதாரம் கிடையாது. ஆனால் அல்லாஹ் அவர்களை கடுமையாக சோதித்திருக்கிறான் என்பதற்கு மட்டும் ஆதாரம் இருக்கிறது. அவர்கள் சொல்லுகிறார்கள், எப்படி? அய்யூப, நபியே அய்யூபை நீ எண்ணிப்பார். இது நாதா ரப்பகு, தம்முடைய இறைவனை அவர் அழைத்தார். அன்னி மஸ்ஸனிய துர், இறைவா என்னை எனக்கு தீங்கு ஏற்பட்டிருக்கிறது, எனக்கு நோவு ஏற்பட்டிருக்கிறது. வாந்த அர்ஹமுர் ராஹிமீன், நீ கிருபையாளர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய கிருபையாளன். இறைவா என்னை காப்பாற்று, என்னுடைய நோயை குணப்படுத்து என்று அவர்கள் சொல்லாமல் சொல்கிறார்கள். எனக்கு நோய் ஏற்பட்டிருக்கிறது, துன்பம் ஏற்பட்டிருக்கிறது. லுர்னா துன்பம். அந்த என்ன துன்பம் அப்படின்னு அல்லாஹ் விவரிக்கலை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹதீஸில் சொல்லலை. துன்பம் ஏற்பட்டிருக்கிறது, கடுமையான துன்பம் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இறைவா நீ மகத்தான கருணையாளன், கருணையாளர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய கருணையாளன் என்று இறைவனை அழைத்ததை நபியே நீர் எண்ணிப்பாரும். இறைவனை தான் அழைச்சாங்க, அதை பொறுத்துக்கிட்டாங்க, அதை திருப்தி உண்டாங்க. சூரத்துல் அன்பியா 21வது அத்தியாயத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சூரத்து சாத் 38வது அத்தியாயத்திலே மேலும் அவர்களை பற்றி சொல்கிறான். இதா வஜதுனாகு இன்னா வஜதுனாகு சாபிரன், நாம் அவரை பொறுமையாளராகவே பார்த்தோம். அல்லாஹ் சொல்கிறான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், நாம் அவர்களை பொறுமையாளர்களாகவே பார்த்தோம். நிஅமல் அப்து இன்னஹு அவ்வாப், அவர் மிகச்சிறந்த அடியார், நம்மிடம் திரும்பி வரக்கூடியவர். என்ன தப்பு பண்ணாலும் நம்மளிடத்தில் அவர் வரக்கூடியவர் என்று அல்லாஹ் அவரை புகழ்ந்து சிலாகித்து சொல்லி காட்டுகிறான். இதனால் அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த இன்னல்களை, துன்பங்களை சகித்து கொண்டார். பொறுமையாளராகத்தான் நாம் பார்த்தோம். பொறுமை இழந்தவராக ஒருபோதும் நாம் அவரை பார்க்கவில்லை. அந்த சோதனையை திருப்தி கொண்டவராகத்தான் நாம் பார்த்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே போல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபியே, ஒ இஸ்மாயில ஒ இத்ரீஸ ஒ ஜுல்கிஃபுல்னு சொல்லி ஒரு நபி இருந்திருக்கிறார். நபியை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை எண்ணி பாருங்க. ஒ இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எண்ணி பாருங்க. ஒ ஜுல்கிஃபில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எண்ணி பாருங்க. குல்லும் மினஸ்ஸாபிரீன், அவர்கள் எல்லோருமே பொறுமையாளர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதுவும் சூரத்துல் அன்பியா 21வது அத்தியாயத்திலே அல்லாஹ் சொல்கிறான்.
பொறுமையாளர்களை அல்லாஹ் சிலாகித்து சொல்லி காட்டுகிறான். இந்த நபிமார்களை மட்டுமல்ல, ஏனைய நன்மக்கள் மூமின்கள் அவர்களெல்லாம் பொறுமையாளர்களாக இருப்பார்கள். அவர்களிடத்தில் இந்த பொறுமை என்ற அந்த பண்பு சிறப்பாக காணப்படும் என்று அவர்களை அல்லாஹ் சிலாகித்து சொல்லி காட்டுகிறான். வல்லாஹு யுஹிப்பு ஸாபிரீன், பொறுமையாளர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று ஒரு வசனத்திலும் சூரத்து ஆல இம்ரான் 3வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான். நன்மை என்பது உங்களுடைய முகங்களை கிழக்கு நோக்கியோ மேற்கு நோக்கியோ திருப்புவதில் அல்ல. நன்மை என்பது அது நீங்கள் அல்லாவையும் மாணவர்களையும் மறுமையும் மலக்குமார்களையும் வேதங்களையும் நபிமார்களையும் நீங்கள் நம்பிக்கை கொள்வது நன்மை. உங்களுடைய பொருளை மனமுவந்து ஏழைகளுக்கு, உறவினர்களுக்கு, யத்தீம்களுக்கு, வழிப்போக்கர்களுக்கு, யாசிப்போருக்கு கொடுப்பது நன்மை. அது மட்டுமல்ல, அடிமையை விடுதலை செய்வதற்கும் கொடுப்பது நன்மை. தொழுகையை நிலைநாட்டுவது நன்மை. ஜகாத்து கொடுப்பது நன்மை. அல்லாஹ் சொல்கிறான். ஒப்பந்தம் செய்து கொண்டால் அந்த ஒப்பந்தத்தை சரிவர நிறைவேற்றுவது இருக்கிறதே, அதுவும் நன்மை. வேற எது நன்மை? வஸ்ஸாபிரீன ஃபில் பஅஸாயி வதர்ராயி வஹீனல் பஸ், துன்பமான நேரத்திலும் சோதனைகளின் போதும் போர்க்களத்தின் போதும் பொறுமையாளர்களாக இருக்கிறார்களே, அதுவும் நன்மை. உலாயிகல்லதீன சதகு, இப்படிப்பட்டவர்கள் தான் வாய்மையாளர்கள், உண்மையாளர்கள். வஉலாயிக ஹுமுல் முத்தகூன், இப்படிப்பட்டவர்கள் தான் இறையச்சம் உள்ளவர்கள் என்று அல்லாஹ் சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயத்திலே பொறுமையாளர்களை சிலாகித்து அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அல்லாஹ் எவ்வளவோ விஷயங்களை பொறுமையாளர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான். அவர்களுடைய தன்மைகளை பற்றி சொல்லும்போது பொறுமை என்பது அவர்களுடைய தன்மைகளில் ஒன்றாக இருக்கும் என்று சொல்லுகிறான். பல்வேறு விஷயங்களை அல்லாஹ் சொல்லிவிட்டு போக வேண்டியதானே, ஆனால் இதையும் சேர்த்து சொல்கிறான். இதுவும் இருக்கும். தொழுகையை நிலைநாட்டுவாங்க, ஜக்காத்து கொடுப்பாங்க, ஹஜ்ஜு செய்வாங்க அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்லும்போது பொறுத்து கொள்வார்கள், சகித்து கொள்வார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படின்னா பொறுமையாளர்களை அல்லாஹ் விரும்புகிறான், நேசிக்கிறான், அவர்களை புகழ்ந்து உரைக்கிறான் என்பதை பற்றித்தான் நாம் இங்கே அறிந்து கொள்ள முடிகிறது. எனவே அன்பிற்குரியவர்களே, சோதனையான காலகட்டங்கள் வரும்போது நாம் சகித்து கொள்ள வேண்டும், பொறுத்து கொள்ள வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அப்படிப்பட்ட பொறுமையை தந்தருள்வானாக என வேண்டி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் நபீனா முஹம்மத் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே பொறுமை என்பதை ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளனும் கடைபிடிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறான், உத்தரவு பிறப்பித்திருக்கிறான். அந்த உத்தரவுக்கு செவி சாய்ப்பது, அடிபணிவது ஒவ்வொரு மூமினுடைய, ஆணுடைய, பெண்ணுடைய கட்டாய கடமை என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ் சொல்கிறான். மற்றவர்களை பற்றி பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்பிக்கையாளர்களை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது அவர்களுடைய விவகாரம் முழுவதும் நன்மை என்று சொன்னார்கள். இது ஒரு மூமினுக்கு தான் இருக்குது, வேற யாருக்கும் இல்லை என்று சொன்னார்கள். மூமினை தவிர வேறு யாருக்கும் இந்த நிலை கிடையாது என்று சொன்னார்கள்.
அதனால்தான் அல்லாஹ் என்ன செய்கிறான், மூமின்களை அழைத்து சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கையாளர்களை, இஸ்பிரு, நீங்கள் பொறுமையை மேற்கொள்ளுங்கள், வசாபிரு, மற்றவர்களை, உங்கள் அல்லாதவர்களை. அப்படின்னா நீங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்கள், நம்பிக்கை கொள்ளாதவர்கள், அவர்களை நீங்கள் இந்த பொறுமையிலே மிகைத்து விட வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் எப்படி இருக்கணும், மற்றவர்களை, உங்கள் அல்லாதவர்களை பொறுமையில் நீங்கள் மிகைத்து விட வேண்டும். வசாபிரு வராபித்து, நிலை குலையாமல் நீங்கள் இருக்க வேண்டும். அது மாதிரியான காலகட்டத்திலே நீங்கள் நிலை குலையாமல் உறுதியோடு இருக்க வேண்டும். வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வுக்கு நீங்கள் அஞ்சு பயந்து நடந்து கொள்ள வேண்டும். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இந்த பொறுமையை மட்டும் சொல்லி நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த பொறுமையை விதவிதமாக அல்லாஹ் நமக்கு விவரித்து சொல்கிறான். இந்த வசனம் சூரத்து ஆல இம்ரான் 3வது அத்தியாயத்தில் கடைசி வசனம், 200வது வசனம், அதுதான் அந்த அத்தியாயத்தில் கடைசி. அல்லாஹ் இங்கு மூமின்களுக்கு 4 விஷயங்களை கட்டளையிடுகிறான். அது என்ன? பொறுமையை மேற்கொள்ள வேண்டும் 1, பொறுமையில் உங்கள் அல்லாத சமூகத்தை விடவும் நீங்கள் மிகைத்து விட வேண்டும் 2, இன்னொன்று என்ன, 3வது, நீங்கள் அது போன்ற காலகட்டங்களிலே, சோதனைகளிலே நீங்கள் உறுதியோடு இருக்க வேண்டும், நிலை குலையாமல் இருக்க வேண்டும். என்ன வந்தாலும் சரி, நீங்கள் நம்பிக்கையாளர்கள், நீங்கள் நிலை குலையக்கூடாது, நீங்கள் உறுதியோடு இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அந்த நற்கூலியை எதிர்பார்த்து அதிலே உறுதி கொண்டவர்களாக, அவனை பொருத்தி கொண்டவர்களாக நீங்கள் உறுதியோடு இருக்க வேண்டும். இது 3வது. அடுத்து என்ன? அல்லாஹ்வுக்கு அஞ்சு பயந்து நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் 4 விஷயங்களை இந்த வசனத்திலே மூமின்களுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த 4ம் ஒவ்வொரு மனிதனுக்கும் வெற்றியை தேடி தரக்கூடியது என்றும் சொல்கிறான். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் அப்போதுதான் வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களையும் நாம் தாங்கிக் கொள்வதற்கு நாம் பழகிக்கொள்ள வேண்டும், பொறுமை செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்திலே அதற்குரிய நன்மையை எதிர்பார்க்க வேண்டும். நமக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளை நாம் திருப்தி கொள்ள வேண்டும், அதிருப்தி கொள்ளக்கூடாது. அது அல்லாஹ் நாடியது, அவனுடைய நாட்டம்தான் இங்கு நிறைவேறுகிறது என்பதையெல்லாம் நாம் புரிந்து நடக்க வேண்டும். நம் சகோதரர்கள் வயநாட்டிலே, அவர்கள் இன்றைக்கு பெரிய துன்பத்தில் இருக்கிறார்கள், அவர்களுக்காக நாம் பிரார்த்திக்க வேண்டும். அதே போல பலஸ்தீனிலே, அவர்களும் நம்முடைய சொந்தங்கள், அவர்களும் இன்றளவும் அவர்கள் மிக கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் கிட்டத்தட்ட 1 வருடத்துக்கு மேலாக அழிந்து அவர்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே போகிறது. பல்லாயிரக்கணக்கான மக்களை எதிரிகள் அழித்து விட்டார்கள். அழிவு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அவர்களையும் இந்த நேரத்தில் நீங்கள் நினைவு கூற வேண்டும். ஆனால் அவர்கள் வெகு தூரத்தில் இருக்கிறார்கள், இவர்கள் நமக்கு அருகாமையில் இருக்கிறார்கள். இப்போது நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அவர்களை நாம் பேண வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். நம்மளுடைய இந்த அக்ஸா ஜமாத்து சார்பாக நாம் ஒரு நிதி திரட்டி அங்கு கஷ்டப்படக்கூடிய, சிரமப்படக்கூடிய அந்த வயநாடு மக்களுக்கு உதவுவதற்காக நம்மளுடைய நிர்வாகம் முடிவெடுத்திருக்கிறது. எனவே நீங்கள் எல்லோரும் அவர்களுக்காக நீங்கள் உதவ வேண்டும். அது மிகப்பெரிய ஒரு நன்மையை உங்களுக்கு அது தேடித்தரும், மகத்தான நன்மையை மறுமையிலே உங்களுக்கு தேடித்தரும். அந்த சகோதரர்களுக்காக, துன்பப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த சகோதரர்களுக்காக, சொந்தங்களை இழந்து நிற்கக்கூடிய அந்த சகோதரர்களுக்காக, நிர்கதியாக நிற்கக்கூடிய அந்த சகோதரர்களுக்காக, சொல்லனா துயரங்களுக்கு ஆளான அந்த மக்களுக்காக நீங்கள் எல்லோரும் உதவிக்கரம் நீட்ட வேண்டும்.
வசூல் செய்யக்கூடியவர்களுடைய அந்த வாளியிலேயே அதற்கான உதவியை நீங்கள் தாராளமாக செய்து அந்த வாளியை நீங்கள் நிரப்ப வேண்டும். இல்லாமல் அல்லாஹ் உங்களுக்கு மகத்தான கூலியை தருவான். அந்த சொந்தங்களுக்காக உதவியதற்காக மிகப்பெரிய ஒரு நன்மையை உங்களுக்கு வழங்குவான். உங்களுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் பரக்கத்து செய்வான். உங்களுடைய பிள்ளைகளுக்கும் அல்லாஹ் பரக்கத்து செய்வான். உங்களுடைய வருமானத்திலும் அல்லாஹ் மிகப்பெரிய பரக்கத்தை தந்தருவான். வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.